பாதையின் 4ஆம் நிலை. லூக்கா 2வது அதிகாரம் 34-35 வசனங்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்து இருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தை தான் இது குறிக்கிறது. இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அது நிறைவேற்றப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய ஆத்துமாவில் இந்த வேதனையான சூழ்நிலை உருவி போகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 19:25 சொல்லுகிறது, இயேசுவின் சிலுவையின் பக்கத்திலே அவருடைய தாயாகிய மரியாள் நின்று இருந்தார்களாம். மரியாள் கடைசி வரை இயேசுவை விட்டு விலகவே இல்லை. எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லா வேலையும் எல்லா வேதனைகளையும் சகித்தாராம். ரோமர் 8:18 சொல்கிறது, இப்போதையே இருக்கிற இந்த துன்பங்கள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பாகாது. துன்பத்தின் பின்பாக தேவனுடைய மகிமை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் தேவனுடைய சுத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும். ஆனால் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசுவை விட்டுவிடவில்லை. அதே போல நாமும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது. கல்வாரி சிலுவையிலே பக்கத்திலே நின்றார்கள், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இயேசுவை விடாதபடி அவரை பற்றி கொள்ள வேண்டும். இதுதான் கல்வாரி சிலுவையின் நான்காம் நிலை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு தாயின் இருதய வேதனை பார்த்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால் நம்முடைய கண்ணீரையும் அவர் புரிந்து கொள்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அவரோடு துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் அவரோட நித்திய ஜீவன்ல அவரோடு கூட ஆட்சியும் செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில காட்டின அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தாயாகிய மரியாள் அவரை விட்டு வெளியே போகாதபடிக்கு சிலுவையின் அருகிலே நின்றது போல நாமும் இயேசுவை பற்றி கொள்வோம், பிடித்துக் கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.